அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். மீண்டும் காலையினூடாக சந்தித்திருக்கின்றோம். இன்றைய தினம் காணொளி என்பதற்கு அப்பால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய, இந்தியாவில் இருக்கக்கூடிய எமது நண்பர்களுக்கு, சகோதரர்களுக்கு, பாலஸ்தீன மக்களின் படுகொலைக்கு எதிராக கிளர்ந்தெழுந்திருக்கக்கூடிய அனைத்து இனப்படுகொலையாளர்களுக்கு எதிரான நண்பர்களுக்கான ஒரு அழைப்பாக, அறைகூலாகத்தான் இந்த வீடியோவை பதிவேற்றி இருக்கின்றோம். ஸ்டேலின் உடைய அட்டூழியம், அநியாயம் காசாவில் உச்சமடைந்திருக்கின்ற சூழ்நிலையில் போர் 700 நாட்களை கடந்திருக்கின்றது. 65,000க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனர்கள் ஸ்டேலிய கொடூரர்களால் காட்டு மிராண்டித்தனமாக கொன்று குவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இதில் 20,000க்கும் மேற்பட்ட சிறார்களும் கொல்லப்பட்ட சூழ்நிலையில் தற்போது காசாவை முழுமையாக ஆக்கிரமித்து அழிக்கக்கூடிய ஒரு கொடூரமான, நினைத்து பார்க்க முடியாத கொடூர தாக்குதல் இஸ்ரேல் தற்போது காசாவில் ஆரம்பித்திருக்கின்றார்கள். லட்சக்கணக்கான மக்கள் இடம்பெயர்ந்து கடற்கரை வழியாக, இடிந்த கட்டிடங்கள் வழியாக சென்று கொண்டிருக்கின்றார்கள். அவ்வாறு இடம்பெயர்ந்து செல்லக்கூடிய மக்கள் மீதும் கூட இஸ்ரேல் கொடூரமான தாக்குதலை நடத்தியிருக்கும் சூழ்நிலையில் கடந்த 24 மணி நேரத்தில் 96 பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். ஒருபுறம் இஸ்ரேலினுடைய கொடூரமான குண்டுவீச்சு தாக்குதல், ட்ரோன் தாக்குதல், பீரங்கி தாக்குதல், உதவியை பெற்றுக்கொள்வதற்காக செல்லக்கூடிய மக்கள் மீதான துப்பாக்கிச்சூடு என மரணங்கள் அதிகரித்திருக்க, மறுபுறத்தில் இஸ்ரேல் உணவையும் மருந்தையும் குடிநீரையும் அங்கு தடை செய்திருப்பதால் அங்கு மக்களுக்கு மிகப்பெரிய அளவிலான பசி, பட்டினி, பஞ்சம், அதுவும் அந்த மக்களின் உயிரை கொள்ள ஆரம்பித்திருக்கின்றது. ஐக்கிய நாடுகள் சபை அதிகாரபூர்வமாக இஸ்ரேல் காசாவில் நிகழ்த்துவது இனப்படுகொலை தான், அதற்கான ஆதாரங்களை நாங்கள் ஆய்வு செய்து விட்டோம் என்று வெளிப்படையாக அறிவித்திருக்கின்றார்கள். இந்த நிலையில் இஸ்ரேலின் இனப்படுகொலையை கண்டித்து பாலஸ்தீனர்களை பாதுகாக்க வேண்டும் என்ற போராட்டங்கள் உலகம் முழுவதும் வெடித்திருக்கின்றன. ஐரோப்பிய நாடுகள் முழுவதும் மக்கள் ஆயிரக்கணக்கில் வீதிகளில் இறங்கி இருக்கின்றார்கள். பெல்ஜியமாக இருக்கலாம், பிரிட்டனாக இருக்கலாம், ஸ்பெயினாக இருக்கலாம், ஏன் இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் வழங்கக்கூடிய அமெரிக்காவில் கூட மக்கள் வீதிகளில் இறங்கி மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அரபு நாடுகளிலும், உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு என்று சொல்லக்கூடிய இந்தியாவிலும் பாலஸ்தீன விடயத்தில் அவர்கள் பாராமுகமாக இருக்கின்றார்களா என்ற மிகப்பெரிய கேள்வி எழுந்திருக்கின்றது. வார்த்தைக்கு வார்த்தை ஜனநாயக நாடு, உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு என்று பேசக்கூடிய இந்தியாவின் உடைய மத்திய அரசு கூட இந்த பாலஸ்தீன பிரச்சனையில் ஒரு இரட்டை நிலைப்பாட்டை காட்டுகின்றார்களோ என்று ஒரு அச்சம் எழுந்திருக்கின்றது. எனில் ஒருபுறம் இஸ்ரேலுடன் உறவாடிக்கொண்டு மறுபுறம் பாலஸ்தீனர்கள் குறித்து அவர்கள் பெரிய அளவில் கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டார்களோ என்ற கேள்விகளுக்கு மத்தியில் நாளைய தினம் தமிழகத்தில் மிகப்பெரிய அளவிலான ஒரு போராட்டம் காசா மக்களுக்கு